கர்த்தருக்கு அநேக நல்ல திருவிழைக்காய் நான் கர்த்தருடைய சோதனைகளை போன வாரம் பலிபீடத்தில் உள்ள உபகரணங்களையும் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் பலிபீடத்தில் செலுத்தப்படும் பலிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பலி என்பது ஒப்புக்கொடுத்தல் என்று அர்த்தம். பலி என்றால் ஒப்புக்கொடுத்தல் என்று அர்த்தம். வேதத்தில் நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை பரதேசுக்கு போய் ஒருவரும் ஒரு காலமும் கேட்காத சத்தத்தை கேட்டு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள்ல ஒன்று எழுதினார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து, அப்ப நம்ம எப்படி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒப்புக் கொடுத்ததற்கு மாதிரி யாரு? இயேசுதான் மாதிரி. அத 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அப்ப எதுல பின்பற்றணுமா? கிறிஸ்து தம்மை நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக் கொடுத்தது போல நாமும் அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாராலும் ஒப்புக் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் எல்லாராலும் இப்படி ஒப்புக் கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய பலியில, நம்முடைய காணிக்கையில என்ன இருக்கணும்? சுகந்த வாசனை. நோவா பலி செலுத்தினார், கர்த்தர் அந்த சுகந்த வாசனை நுகர்ந்தார். அப்ப நோவாவினுடைய பலியில என்ன இருந்தது? வாசனை. எல்லா சாம்பலாகினாதான் வாசனை வரும். எல்லா சாம்பலாகலன்னா என்ன வராது? வாசனை என்பார். நீங்க ஆபிரகாம் பரிசெலுத்தும் போதுக்கும் நோவா பரிசெலுத்தும் போதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம். ஆபிரகாமும் பரிசெலுத்தினார், நோவாவும் பரிசெலுத்தினார். ஆனா அவர் வழியில என்ன வந்தது? காரியம் வந்தது. என்ன வரல? ஆசீர்வாதம் வரல. வந்தது என்னது? அப்ப மேலிருந்து நமக்கு என்ன வரும் என்பது யாரை பொறுத்து இருக்கு? நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான். நம்ம கரெக்டா ஒப்பு கொடுத்துட்டோம்னா மேலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்து என்ன செய்யும்? அதன் பிறகு கர்த்தர் நோவாவை என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சார். நம்ம சுகந்த வாசனை மேல போயிட்டா அங்கிருந்து வர வேண்டியதெல்லாம் வந்துடும். தேவனை பிரியப்படுத்துகிற வழி மேல போயிட்டா அவர் நம்மள பிரியமா என்ன செய்வார்? ஆசீர்வாதம், மனதார ஆசீர்வாதம். அப்படிதான் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார், நோவாவையும். ஈசாக்கை பலியிடும் போது ஈசாக்கு என்ன செஞ்சார்? உன்னை ஆசீர்வதிக்கவே. ஆனா ஆபிரகாம் இன்னொரு பலி செலுத்தினார். அந்த பலியில் என்ன வந்தது? அந்த ஆதியாகம புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையோ 3 வயது ஆட்டுக்கடாவையோ ஒரு காட்டு புறாவையோ ஒரு புறா குஞ்சையோ என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இப்படி துண்டிக்காமல் விட்டால் வாசல் என்ன செய்யாது? எழுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின,
அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை என்ன செய்தது? மூடிக்கொண்டது. அப்ப ஆபிரகாமினுடைய வழியில் என்ன இருந்தது? சுகந்த வாசனை வரலையே. ஆனா நோவா வழி செலுத்தினா பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21வது முதல் பாகத்தையும் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, எப்பொழுது இதுவரைக்கும் என்ன பாதுகாத்து வழி நடத்தி வந்த கர்த்தருக்கு என்ன செய்தார்? ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலோ, சுத்தமான சகல மிருகம், நம்மளால ஒரு மாசம், ஒரு சிலரான ஒரு மாசம் கர்த்தர் நடத்தி வந்தாலும் அவங்களால ஒரு மாசத்துக்குரிய அந்த ஒரு வகையை அவங்க ஒரு சிலரால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஆனா அந்த ஒரு மாசம் நடத்தி வந்தது யாரு? கர்த்தர். அந்த கர்த்தருக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியும். ஆனா இங்க நோவா பாருங்க, இத்தனை வருஷம் ஜலப்பிரளயத்துல என்ன காத்து வந்தாரு, என்னுடைய பேரையில என்ன பாதுகாத்தாரே, ஒரு தண்ணீரும் எங்க குடும்பத்துக்குள்ள வராதபடி பாதுகாத்தாரே என்று சொல்லி அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு, அப்ப கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது எப்படி செலுத்தணும்? சுத்தமா செலுத்தணும். அதான் பரிசுத்தம். அதுல இருந்தோ ஒவ்வொருதான் சுகந்த வாசனை. நம்ம பலி செலுத்தின போது அது எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கும். அடுத்த வாசிங்க. தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அதுபோல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன செய்தார்? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் படுகு பெருகி பூமியை நிரப்புங்க. அப்ப நம்மளுடைய பலி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா மாறுது. நோவா செலுத்தின பலி பிள்ளைகளிடத்தில் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். அங்க பலியில மேல சுகந்த வாசனை போல, ஆனா நோவா செலுத்தின பலியில என்ன போது? மேல இதுதான் பலி. ஒப்பு கொடுத்தலுக்கு மாதிரி யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இப்படி எல்லாராலும் ஒப்பு கொடுக்க முடியாது. இதுக்கு ஒண்ணு வேணும். வாசிக்க சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரோ இதே போல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் பலிபீடத்துக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கயிறு இருக்கணும். இந்த கயிறு இல்லாம இந்த மாதிரி ஒப்பு கொடுக்க யாராலும் என்ன செய்ய முடியாது? முடியாது. ஒப்பு கொடுப்பதற்கு தேவ அன்பு முதலாவது அவங்களுக்குள்ள இருந்தால்தான் ஒப்பு கொடுத்தல் வரும். தேவ அன்பு இல்லாதவங்கள்ட்ட நீங்க என்ன ஒப்பு கொடுக்க சொன்னாலும் அவங்கள்ட்ட என்ன வராது? ஒப்பு கொடுத்தல் வராது. அப்ப நான் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் முதலாவது என்ன வேணும்? தேவ அன்பு. தேவ அன்பு இருந்தால்தான் ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா அன்பு, அந்த அன்பு சகலத்தையும், அந்த அன்பு சகலத்தையும், அந்த அன்புக்கு என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. அதனால ஒப்பு கொடுக்கும். ஆனா அன்பு இல்லாதவங்களை ஒப்பு கொடுக்க வைக்க முடியும். தேவ அன்பு இருந்தா மட்டும்தான் எந்த காரியத்திலையும் ஒப்பு கொடுத்தால் வரும். ஆக்டிவா பிரிச்சுட்டாங்க பாரு. அவங்ககிட்ட என்ன இருந்தது? அவ்வளவு கூட அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தவங்க காரணம் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு இருந்தால்தான் இவனை கூட ஒப்பு கொடுக்க. இதையால என்ன செய்ய முடியாது. இரண்டாவது என்ன வேணும் ஒப்பு கொடுப்பதற்கு? ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்ப கிறிஸ்துவை போல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் ஒன்று தேவ அன்பு இருக்கணும், இரண்டாவது என்ன இருக்கணும்?
கீழ்ப்படிதல் இருக்கணும். இல்லையா என்றால் ஒப்பு கொடுத்தல் என்ன செய்யாது, உண்டாகாது. அப்ப நம்மை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் ஒன்று தேவ அன்பால முடியும், ரெண்டு கீழ்ப்படிதலினால. சவுல்ல போய் சொன்னார், சவுலால ஒப்பு கொடுக்க முடியுதா? அவன்கிட்ட என்ன இல்லை, ரெண்டுமே தேவ அன்பு இல்லை, கீழ்ப்படிதல். அதனால்தான் நீ என்ன செலுத்தினாலும் பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல் அது இல்லாம இது வராது. அப்ப தேவனை போல சில பாமாட்டிக்கு ஒப்பு கொடுப்பது, தேவனை போல ஒப்பு கொடுப்பதற்கு என்ன ஒரு வித்தியாசம். நமக்கு ஒப்பு கொடுக்கிறது மாதிரி கிறிஸ்து எப்படி நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்மை அவருக்காக ஒப்பு கொடுத்தார். அதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் தேவன், இரண்டாவது முதல்ல அந்த பலிபீடத்துல முக்கியமான 5 விதமான பலிகளை செலுத்துவாங்க. முக்கியமான 1 சர்வாங்க தகன பலி, 2 குற்ற நிவாரண பலி, 3 பாவ நிவாரண பலி, 4 போதன பலி, 5 சமாதான பலி. இந்த 5 விதமான பலியையும் செலுத்துவாங்க பழைய ஏற்பாடு. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரே தரம் என்ன செய்தார்? செலுத்திட்டார். அவர் அதை ஒரே தரம் செலுத்தினதுனால நமக்கு ஆராதனை செய்கிற முறைமையை நமக்கு கற்றுதான். ஆராதனை என்றால் ஏதோ 4 பாட்டு பாடி துள்ளி குதித்து ஆடுவது அல்ல. ஆராதனை என்பது என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆராதிக்கும் போது நம்முடைய சரீரம் எல்லாம் ஃப்ரீயா விட்டாதான் அந்த சாக்ரிஃபைஸ் உண்டாகும், பலி உண்டாகும். அதான் பவுல் சொல்றார், நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும், அப்ப பரிசுத்தம் உண்டாகணும். இரண்டாவது என்ன உண்டாகணும்? பலி உண்டாகணும், ஜீவ பலி. அது நம்மகிட்ட உள்ள மாம்சம் எல்லாம் வலிச்சு ஜீவ பலி உண்டாகணும். அப்ப ஆராதனையில 2 காரியம் நடக்கணும். ஒண்ணு பரிசுத்தம், இன்னொன்னு பலி. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் ஆராதனை. அப்ப ஆராதனையில என்ன இருக்கும்? சில சொல்லுவாங்க, கீபோர்டு இருந்தாலும் எனக்கு என்ன, சில சொல்லுவாங்க கீபோர்டு இருந்தால்தான் ஆராதனை வருமானம். ஆனா ஆராதனையில என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். அங்க பலி இல்லாம என்ன ஆராதிச்சாலும் என்ன இல்லை. ஆராதனை இங்க இருந்து அங்க போகும், வசனத்தை அங்கே இருந்து இங்க போகும். ஆராதனை இங்க இருந்து நம்ம அங்க கொடுப்பதுதான் தேவனுக்கு பிரியமான அதுதான் ஆராதனை. ஆராதனை என்ன உண்டாகணும்? பலி உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும். அப்ப நம்ம பார்க்க போறது சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கங்களையும் தகனிக்கக்கூடிய வழிதான் சர்வாங்க தகன பலி. ஆட்டுல 1 கிலோ வாங்குறோம், அதுல ஈரல் இருக்கும், சிலிப்பி இருக்கும். நான் ஏன் திரும்பவும் நடத்துறேன்னா புதுசா சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் ஈரல் இருக்கும், குழம்பும் இருக்கும், கறியும் இருக்கும், எலும்பும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் சர்வ அங்கங்களையும் தகனிக்கக்கூடிய வழிதான். இந்த எல்லாமே குழம்புல போட்டால் கொஞ்சம் டேஸ்ட், எல்லாமே குழம்பு போடுவோமா? இதே போலதான் சர்வாங்க தகனம். நமக்கு உள்ள எல்லா அமையமும் சந்து சந்தாக வச்சு சவுண்டு போனா சாமி எப்ப எல்லாத்தையும் இது பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
உடனே சவுலுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அங்க கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் ஒப்புடுத்தல் என்பது முழுவதும் அல்ல. நமக்கு பிரியமானதை வச்சுட்டு பிரியமில்லாதது தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுப்பது என்னென்ன? இது சின்னது தானே, இதனால என்ன ஆசீர்வாதம்? அவன்கிட்ட என்ன போச்சு? சின்ன காரியம் ஒப்பு கொடுத்தது. என்னென்ன? கீழ்ப்படி. அந்த சின்ன காரியம் கீழ்ப்படிதான் சவுல் இன்னும் எத்தனை வருஷமா ஆகும். சின்ன காரியம் நடமானது எல்லாம் சேர்ந்து வச்சு மற்றெல்லாம் பலி சேர்த்து. ஆனா அங்க ஒண்ணு என்ன கேட்க? ஆடுகள் சத்தமும் மாடுகள் சத்தமும் கேட்கும். அப்ப பலி என்பது முழுவதும் தகனிக்கக்கூடியதுதான் பலி. ஒரு பக்கம் எது, ஒரு பக்கம் அது அல்ல. அதனால யோபு என்ன செய்தார்? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியோ சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். குடும்பம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படணுங்கிற பாரம் யாருக்கு இருக்கு? அதனால்தான் அவர்களுடைய ஒவ்வொரு ரத்தத்தின் வழியும் சர்வாங்க தகன பலிகளை அவன் என்ன செய்யலாம்? செலுத்தி கொண்டே வந்தான். நம்ம எந்த அளவுக்கு வழியாக ஒப்பு கொடுக்கிறோமோ நாம் அந்த அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் அதிகமாகும் போது நம்முடைய ஆசீர்வாதமும் அதிகமாகும். நீங்க ஆண்டவரை பாருங்க. அப்போ என்ன செய்தார்? சொந்த தேசம் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்தார். அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு தந்தார் போல ஆசீர்வாதம். அடுத்து ஈசாக்கு நேசகுமார், அவனை ஒப்பு கொடுக்க சொல்றார். அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு தந்தார் போல அடுத்த ஸ்டெப் என்னது? ஆசீர்வாதம். அப்ப ஒப்பு கொடுத்தல் கூட 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 எதுவும் கொடுது? ஆசீர்வாதம். அப்ப 7 வருஷம் ஏசப்பா நமக்காக ஒப்பு கொடுத்துட்டார், ஒரே தரம் பலி செலுத்திட்டார். அப்ப நம்ம ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன்? நீதான் சொல்லு. நாங்க என்ன? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்றேன். இந்த நம்மள அந்த பரலோகம் அங்கீகரிக்கணும். பரலோகம் ஏற்றுக்கொள்ளணும்னா பலி இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளும். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனவங்களுக்கு முதல்ல வச்சது என்னது? பலிபீடம். இந்த பலிபீடத்தை தாண்டாம அங்க போகவே முடியாது. எங்க பிதாவினுடைய இங்க நல்ல முழுவதும் வெந்த அந்த மாம்சத்தினுடைய ரத்தம் தான் எங்க போகும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரைக்கும் போகும். மற்றதெல்லாம் போகாது. இங்க நல்லா தகனிக்கப்பட்டு அந்த தூபம் மேல ஏறினாதான் அதுதான் இங்க போகும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. வேற எந்த மாம்சமும் உள்ள போகும். பலி இல்லாமல் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் ஏன் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தருடைய சந்நிதியில தான் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படணும். அதுக்குதான் ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துல நம்ம அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு ஒப்பு கொடுத்தலும் தேவை கிடையாது. ஆனா பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கணும். ஆனால் அங்க என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். பலி இருந்தால்தான் பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கும். கர்த்தருடைய சந்நிதியில தான் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தருடைய சந்நிதியில அதை என்ன செய்யணும்? செலுத்துவானாக.
அப்போ ஒருவன் கர்த்தருடைய சந்நிதியில அங்கீகரிக்கப்படணுமானால் அவனிடத்துல என்ன இருக்கணும்? ஒப்பு கொடுத்தல் இருக்கணும். ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் தேவனுடைய சந்நிதியிலே அங்கீகரிக்கப்பட முடியாது. இப்ப எல்லாரும் என்னெல்லாமோ செய்தாங்க, என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் யார் அங்கீகரிப்பு உண்டாகிறதான் பார்க்கணும். தேவனுடைய அங்கீகரிப்பு அந்த இருக்கும். அதுதான் நமக்கு ஜனங்கள் பிரியப்படுவாங்க. இதை செஞ்சா ஜனங்கள் பிரியப்படுவாங்க. கொஞ்சம் டான்ஸ் வச்சா ஜனங்கள். ஆனா அதெல்லாம் யார் அங்கீகரிக்கணும்? அவர் அங்கீகரிக்கணும். அப்படின்னா அவர் இதை எதிர்ப்பாரு. இதெல்லாம் அவருக்கு பிரியம்னு சொல்லியிருந்தா அவர் எதிர்க்க மாட்டாரு. அழகா எதிர்ப்பாரு. பைபிள்ல இவ்வளவு எழுதி வச்ச கர்த்தர் அதையும் எழுதி வச்சிருக்காரு. அவருக்கு பிரியமானது இதெல்லாம் இருந்திருந்தா இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. எதுவுமே எது செய்தாலும் அதுல என்ன முக்கியம்? அங்கீகாரம். அவ்வளோ அங்கீகரிக்கும் நமக்கு ரொம்ப. அதுக்கு என்ன வேணும்? ஒப்பு கொடுக்கணும். அடி இல்லாமல் கர்த்தருடைய சந்நிதியில காணப்படவே. அதனால யோபு என்ன செய்தார்? சர்வாங்க கர்த்தருடைய சந்நிதி. எங்க காணப்படணும்? கர்த்தருடைய சந்நிதி. நானும் அதுக்காக ஒவ்வொருவருடைய நகரத்தின்படியே என்ன செஞ்சுட்டு சர்வாங்க தர்மபடியே அந்த அளவுக்கு ஆசைப்படும். நம்ம எல்லாரும் ஆசைப்படுவாங்க. யோகோ போல ஆசீர்வதிக்கப்படணும், யோகோ போல. ஆனால் யோகோ போல ஒன்று நினைச்ச மாட்டாங்க. சரி, யோகோ போல ஆசீர்வாதம்னா ஒவ்வொரு போல அவனோட வாங்க. அப்பதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் சொல்றாரு. தேவி நல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதியிலே கூட்டி சேர்த்து வழி என்றால் என்ன, ஒப்பு கொடுத்தல் என்பது என்ன, எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் கர்த்தருடைய சன்னதியிலே காணப்படக்கூடிய அந்த மகாபெரிய வாக்கியம் அதிலே உண்டு என்பதையும் கர்த்தாவே அனைவருக்கும் அடியனுடைய வார்த்தையை கேட்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ கற்றுக் கொடுத்த பெருமைக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக.